அதிமுக கூட்டணியிலேயே இணைவும் ஓபிஎஸ் பாஜக எடுக்கும் அதிரடி முடிவு. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மிகப்பெரிய ஒரு இயக்கம். தொண்டர்களால் உருவாக்கப்பட்டு தொண்டர்களால் கட்டி காப்பாற்றப்பட்டு இதுவரைக்கும் 2 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் கொண்ட ஒரு இயக்கம். அதாவது நமது புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி நமது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருவருமே அதிமுகவை கட்டி காப்பாற்றி ராணுவ கட்டுப்பாடு வச்சிருந்தாங்க அப்படின்னே கூட சொல்லலாம். கட்டுப்பாடு தான் தற்போது அதிமுக அடுத்த கட்டத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. சின்ன சின்ன பிரச்சனைகள் என்பது எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனை என்பது வருவது சகஜம் தான். அதே போலத்தான் செங்கோட்டையன் போர்களை உயர்த்த ஆரம்பித்திருக்கிறார். இபிஎஸ் அதிமுகவிலிருந்து ஏன் வெளியேற்றப்பட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா 2021 சட்டமன்றத்தில் நடந்த பிரச்சனைகள். அதே போல அதிமுக ஒரு தலைமையை நோக்கி அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் அந்த இடத்திலே தலைமை என்பது ஒரு நபரிடம் இருக்க வேண்டும். இப்ப எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயத்துக்கு சரி என்று சொன்னால் அதற்கு ஓபிஎஸ் மறுப்பு தெரிவிப்பார். ஓபிஎஸ் சரி என்று சொன்னால் எடப்பாடி மறுப்பு தெரிவிப்பார். அப்ப அதிமுக இருக்க பின்னோக்கித்தான் செல்லுமே தவிர முன்னோக்கி வருவதற்கு வாய்ப்புகள் என்பது இல்லை. அப்படி தெரிந்தனால்தான் எடப்பாடி பழனிசாமியின் கைவசம் அதிமுக வர ஆரம்பிக்கிறது. அதுக்காமல் அதிமுகவை நான் கைவசம் வைத்திருந்தால் அதிமுகவை அடமானம் வைத்திருக்கலாமே, என் பின்னால் அதிமுக தொண்டர்களை வர வைத்திருக்கலாமே அப்படின்னு நினைத்துக் கொண்ட ஓபிஎஸ் அதிமுகவுக்கு எதிராக ஏகப்பட்ட வேலைப்பாடுகளை பார்க்கிறார். அதிலிருந்து அதிமுகவுடன் தூக்கி எறியப்படுகிறார். சசிகலா டிடிவி தினகரனும் அதிமுக நீக்கப்பட்டதற்கு 90% காரணம் ஓபிஎஸ் மட்டும்தான். 10% காரணம் தான் எடப்பாடி பழனிசாமிகள். இப்படி ஒரு சூழலில் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன், சசிகலா போன்றவர்கள் எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு பகல் கனவுக்கான ஒரு கணக்கு திட்டத்தை போட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கூட்டணியில் இருந்து ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் இருவருமே அடுத்தடுத்து விலகினால் கண்டிப்பாக பாஜகவிற்கு அது மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தும். அதன் காரணமாக எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய அழுத்தங்களை கொடுப்பார்கள். அதை பயன்படுத்தி அதிமுகவிலே ஒன்றிணைந்து விடலாம் என மிகப்பெரிய ஒருத்தை போட்டு அதற்குரிய வேலைப்பாடுகளை பார்க்க ஆரம்பித்தார்கள். ஆனால் இருந்த போதிலும் பாஜகவால் எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் செய்ய முடியல. இப்போ சரி டிடிவி தினகரனும் சரி அதிமுக பாஜக கூட்டணியிலே கிடையாது அப்படின்னே கூட சொல்ல. ஆனால் தற்சமயம் வரைக்கும் பாஜக பேச்சுவார்த்தை என்பது நடத்தி கொண்டிருக்கிறது. டெல்லி மற்றும் ஓபிஎஸ்ஐ அழைத்து ஒரு முறை பேச்சுவார்த்தை நடத்தினால் ஓபிஎஸ் கண்டிப்பாக வழிக்கு வந்து விடுவார். அதாவது ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் டெல்லியுடைய பேச்சை கேட்டுத்தான் இதுவரைக்குமே அவர் தொடுத்த வழக்குகளாகட்டும், அதிமுகவிற்கு எதிராக அவர் செய்யப்பட்ட அனைத்து விஷயங்களுமே டெல்லி மேலிடத்துக்கு தெரியாமல் ஒரு விஷயம் கூட செய்தது கிடையாது. அப்படிப்பட்ட டெல்லி மேலிடம் மிக விரைவாகவே ஓபிஎஸ்ஸுடன் பேச்சுவார்த்தை என்பது நடத்தி இருக்கிறார்களாம். அதாவது அதிமுகவிற்கும் உங்களுக்கும் சம்மதம் என்பது கிடையாது, நீங்கள் பாஜக கூட்டணியிலே வரப்போகிறீர்கள், உங்களுக்குரிய தொகுதிகளை நான் ஒதுக்கி கொடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி டெல்லி மேலிடத்தின் மூலமாக ஓபிஎஸ்ஸிடம் பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட இருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தற்சமயம் ஓபிஎஸ் உடைய மனநிலைமையும் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நாளுக்கு நாள் ஆதரவு என்பது குறைந்து கொண்டே இருக்கிறது. எடப்பாடியும் சம்மதம் தெரிவிக்க போவது கிடையாது. இப்படிப்பட்ட சூழலில் 2026 சட்டமன்ற தேர்தலில் தனக்கான இடத்தை நிரூபிக்க வேண்டும் என்ற கட்டாயத்திலே ஓபிஎஸ் இருப்பதன் காரணமாக மறுபடியும் கூட்டணிக்குள்ளே வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க.